Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Experts kitta online la English kathuka just 1 rupee per minute. Visit angloenglish.com. Night show la na ponadhe illa. Thooka vanduchina enna pandrathu? Thoongidu. Appo idhukku night show ku varanum? So youngest grandmaster அப்படின்ற ரெக்கார்டை நான் அச்சீவ் பண்ணேன். He became second youngest grandmaster. அந்த ரெக்கார்டு வந்து 16 டேஸில் மிஸ் ஆச்சு. இல்லை அந்த செஸ் அடுக்கி வைக்கிறது ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம். சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது அதை அடையும் போது வர எமோஷன்ஸ் அதுதான் அந்த அழகுன்னு நினைக்கிறேன். முகேஷ் தான் என்னை ட்ரெயினராக சூஸ் பண்ணான். அவங்க பேரண்ட் கிடையாது ஆக்சுவலி. அந்த கேம்ப் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட் ஃபாதர்கிட்ட சொன்னா ஆடி ஆப்ட்டு அவரோட மென்டல் கோச் இப்போ 6 மந்த்ஸாக. முகேஷ் வந்து அவர் விராட் கோலியோட கம்பேர் பண்ணும். என்ன விஷயம்னா குவார்டர் ஃபைனலில் மேக்னஸ் கால்சனோட ஒரு மேட்ச் தோத்தார். அது அவர் பிளே அஃபெக்ட் பண்ணிச்சு. இப்போது எஸ்பெஷலி அந்த முகேஷ் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அந்த டைட்டில் சேஸ் பண்ணும்போது 365 டேஸில் 230 கேம்ஸ் விளையாடினார். அவர் வந்து இண்டிவிஜுவல் கோல்டு வின் பண்ணார். அது வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்கிங் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அப்போ தான் வந்து அவர் வந்து அடுத்த லெவல். இப்போ டொரண்டோ டோர்ன் போகும்போது முகேஷ் நாட் அ ஃபேவரட். யார் முகேஷ் அதை வின் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஏன்னா 18 வயசு தான் ஆகுது. 18வது முகேஷ் வருவார். 17 வந்து டிங்லிரன், அதுக்கு முன்னாடி மேக்னஸ் கால்சன், அதுக்கு முன்னாடி ஆனந்த். ஏன்னா 10 வருஷம் முன்னாடி கேட்டிங்கன்னா 18 வயசுல யார் வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா முடியாதுன்னு தான் சொல்லுவேன் நான். முகேஷோட டிசிப்ளின் வந்து அன்மேட்ச்டு. அதுக்கப்புறமும் நீ யார்ட்டையும் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே நான் யார்ட்டையும் ஒரு டீனேஜர் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் செஸ். ஆப்பனண்ட் எதிர்பார்க்காத முதல்லே வைக்கிறது. ஸோ அதான் இந்த மேட்ச்சில் அவர் மெயினாக ஒரு நாள் வந்து ஒரு கஷ்டமான பசில் கொடுத்தேன். ஜென்ரலாகவே நான் பிளேயர்கிட்ட வந்து ஒரு 1/2 hour 45 minutes அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது, நானே ஆன்சர் சொல்லிடுவேன். பட் நான் ஆன்சர் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கிராண்ட் மாஸ்டர்ஸோட 11 இயர்ஸில் ஃபைட் பண்ணுறதுக்கு அவருக்கான செஸ் ஸ்கில் ரெடியாக இல்லை. ஆனால் வந்து ஸ்பிரிட் இருந்துச்சு, இந்த மாதிரி ஃபைட்டிங் குவாலிட்டி இருந்துச்சு. ஹலோ ஆல், சமீபத்தில் நடைபெற்ற வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்ற குகேஷ் அவர்களுடைய ட்ரெயினர் மற்றும் கிராண்ட் மாஸ்டர் கோச்சான விஷ்ணு பிரசன்னா கூட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ஃபார் த கரண்ட் சினாரியோ வெரி ஹாப்பி. உங்களோட ஸ்டூடெண்ட் குகேஷ் வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்றிருக்காரு. எப்படி இருக்கு இப்போ உங்களுக்கு? இல்லை, நிஜமாக ஒரு கனவு மாதிரி தான். எல்லா செஸ் பிளேயரும் சின்ன வயசுலேருந்து உள்ள கனவு. நான் விளையாடும் போதும் இந்த மாதிரி ஒரு இது இருக்குமான்னு யோசித்தேன். அண்ட் அவர் அச்சீவ் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அன்பிலீவ்லி ஹாப்பி. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் குகேஷ் எப்போ மீட் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்த்து என்ன சொன்னார்? இல்லை, ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ஆக்சுவலி அவரோட ஒரு மேட்ச் ஆடினேன் ஷார்ஜாவில். அப்போது 10.5 years ஆகுது. ஸோ ஒரு 2 months கழிச்சு ஒரு ட்ரைனிங் கேம்ப் நடந்துச்சு, ஆர்கனைஸ்ட் பை வேலம்மாள் ஸ்கூல். ஸோ அதில் வந்து அலாங் வித் வேலம்மாள் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஒரு ஸ்டூடெண்ட் குகேஷ். அது அவருக்கு பிடிச்சிருந்தது, நான் அந்த இதில் சொல்லிக் கொடுத்தது. அதனால் சப்சிக்வெண்ட்டாக பர்சனல் ட்ரைனிங் வந்தேன். ஸோ நீங்கள் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க குகேஷ் வந்து இவ்வளோ ஸ்பீடாக வந்து ப்ளே பண்ணுவார் அப்படின்னு? இல்லை, யங் ஏஜ்லேயே ரொம்ப ஜாஸ்தி மெச்சூரிட்டி. ஸோ நான் சொன்ன ஃபஸ்ட்டு கேம்பில் நிறைய சில்ட்ரன் வந்தாங்க. அதில் கூட அவரோட மெச்சூரிட்டி தனியாக தெரிஞ்சுன்னு சொல்லலாம். த்ரூ அவுட் இவங்க வந்து நிறையா சீரியஸாக செஸ்ஸில் இம்ப்ரூவ் பண்ணணுன்னு இருந்தார். நாங்கள் கோச்சிங் ஸ்டார்ட் பண்ணும்போது வேறு ஒரு ரெக்கார்ட் சேஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்ற ரெக்கார்டை நாங்கள் சேஸ் பண்ணோம். He became second youngest grandmaster. அந்த ரெக்கார்டு வந்து 16 டேஸில் மிஸ் ஆச்சு. ஸோ அதனால் ரேப்பிடாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஒர்க் ஃபுல்லாமே ரிசல்ட்ஸ் ஃபியூ மந்த்ஸ் அண்ட் 1.5 2 yearsல ரொம்ப ரேப்பிட் ரிசல்ட்ஸ் கிடச்சிது நாங்கள் ஒர்க் பண்ணும்போது. ஸோ கிளியராக தெரிஞ்சது அவர் பெரிய பிளேயர் ஆவார்னு. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஜெயிக்கிறது அது யாராலையும் கணிக்க முடியாது. ஐ மீன் இது வந்து இன்க்ரெடிபிள். அண்ட் அவர் வந்து செஸ் ப்ளே பண்ண அந்த மூமெண்ட் கூட எல்லாருமே வந்து அவ்வளோ, ஏன்னா இப்போ நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா பயங்கரமாக கத்துவோம், ஏஞ்சி நிற்போம், குதிப்போம், எல்லாமே பண்ணுவோம். பட் அவர் வந்து ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டாரு. ரொம்ப எமோஷ்னல் ஆகி அகெயின் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் செஸ் அடக்கி வச்சுட்டு அவர் வந்து ரொம்ப சில்லாக காமாக இருந்தார். ஆனால் அவருக்குள்ள அவ்வளோ எமோஷன்ஸ் இருந்தது. ஸோ எப்பேற்பட்ட ஒரு நபர், செஸ் பிளேயரை தாண்டி எப்பேற்பட்ட ஒரு நபர்? இல்லை, அந்த செஸ் அடுக்கி வைக்கிறது ஜென்ரலாக சின்ன வயசுலேருந்து அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம். அந்த ஹேபிட்ஸ் அவருக்கு வந்து அப்படியே அந்த எமோஷனல் மூமெண்ட்டில் அப்படியே பண்ணுறாரு. அது வந்து ஒரு நல்ல சிக்னேச்சர் தான் சொல்லலாம் முகேஷ்க்கு. ஏன்னா அவன் எக்ஸாம்பிளே டிசிப்ளின் தான். சர்டன் ஹேபிட்ஸ் கண்டினியூஸாக மெனி இயர்ஸாக பண்ணுறாரு அவர். நான் 10 வயசில் மீட் பண்ணேன். 12 வயசில் அவர் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆனார். அதுலேருந்தே எப்படி வேர்ல்டு சாம்பியன் ஆகுது, எப்படி டாப் பிளேயர் ஆகுது அப்படின்னு யோசிச்சு சில ஹேபிட்ஸ் வந்து அவர் கன்சிஸ்டண்ட்டாக எவ்ரிடே இத்தனை வருஷமாக பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ரிசல்ட் இப்போ தெரியுது. பட்
ரொம்ப வருஷமாக ஒரே ப்ராக்டிஸ், ஒரே ஹேபிட்ஸ். இந்த போர்டு எடுக்கிறதும் அவர் ஃபாலோ பண்ணுற நல்ல ஹேபிட். நிறையா சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது அதோட எமோஷன்ஸ் ஜென்ரலாக அவர் அவ்வளோவா காட்ட மாட்டார் எமோஷன்ஸ். பட் சின்ன வயசுலேருந்தே ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது அதை அடையும் போது வர எமோஷன்ஸ், அதுதான் அந்த அழகுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நானும் கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன் அவன் போர்டில் எழுதுது. பட் நேச்சுரல் இது. அண்ட் அந்த ட்ராஃபி வின் பண்ணப்போ கூட எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுத்து வாங்கின அந்த ஒரு மொமெண்ட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் அதை லைவ்லியாக இருந்து பார்த்தப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க சார்? அவங்க ஹியூஜ் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ். ஏன்னா எப்போவுமே இது வந்து ஒரு ரிஸ்கியான, இப்போது அவ்வளோ மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட் கிடையாது இந்தியாவில். ஏன்னா இந்த இடத்துல வந்து பையனோட எஜுகேஷன் ரொம்ப வருஷமாக சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க. அவங்க மதர் எஸ்பெஷலி கொஞ்சம் கன்சர்ன்டாக இருந்தாங்க, 10th எப்படி படிக்க போகிறோம், 12th. ஸோ ஏன்னா எல்லாமே செஸ்ஸை நம்பி போகிறனால தேவ் சாக்ரிஃபைஸ்ட் அ லாட். ஸோ கண்டிப்பாக தே டிசர்வ் ஆல் த கிரெடிட். அண்ட் முகேஷ் வெரி சீரியஸ் கிட் செஸ்ஸில், பட் அட் ஹோம் வெரி இன்னசென்ட் கிட். ஸோ ரெண்டு சைடு இருக்குது. அண்ட் தே ஹவ் பிளேட் த பிக்கஸ்ட் ரோல் ஐ வுட் சே. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி டு சீ. நான் முகேஷோட ஒர்க் பண்ணும்போது கூட ஃபுல் ஃப்ரீடம் எனக்கு கொடுத்தாங்க, அவனோட என்ன மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. முகேஷ் இது வந்து உங்களுக்கும் முகேஷ்க்கும் நடுவில் வருது ட்ரைனிங். அதுக்குள்ளே நாங்கள் பேரண்ட்ஸ் எங்களோட ரோல் என்னன்னு சொல்லுங்கள், அதை பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ள பேரண்ட்ஸ். பேரண்டிங் ரோல் நல்லா எடுத்துக்கணும். ட்ரைனிங்கில் வந்து எனக்கும் முகேஷ்க்கும் ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ முகேஷ் தான் என்னை ட்ரெயினராக சூஸ் பண்ணான், அவங்க பேரண்ட் கிடையாது. ஆக்சுவலி அந்த கேம்ப் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க பேரண்ட் ஃபாதர்கிட்ட சொன்னதான் எனக்கு பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் நான் கட்டுறேன். ஸோ அதே தான் அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னார், அவன் வந்து சூஸ் பண்ணுறான் கோச்சை. ஸோ நான் அதில் ஒன்றும் டிசைட் பண்ணப்போ நான் ட்ரைனிங்லையும் இன்டர்வியூன் பண்ண மாட்டேன். ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க முகேஷ் எல்லா டெசிஷனும். அப்போ வந்து 10 இயர்ஸில் அந்த பையனோட மெச்சூரிட்டியை ட்ரஸ்ட் பண்ணி அப்பத்துலேருந்தே சொல்லுவேன். கண்டிப்பாக இப்போ அப்படின்னா ஜாஸ்தி தான் இருக்கும். அந்த வயசுலேருந்தே அந்த பையனோட மெச்சூரிட்டி டச் பண்ணி அவனை ஃப்ரீயாக அலோவ் பண்ணணும். ஸோ தே டிசர்வ் எவ்ரி திங். அண்ட் எங்களுக்கும் அவங்க வெரி ரெஸ்பெக்ட்ஃபுல் க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ எப்போவுமே they have treated me well. ஸோ பர் டேக்கு எத்தனை ஹார்ஸ் வந்து ப்ராக்டிஸ் எடுப்பார்? ஒரு ட்ரைனிங் டேன்றது செஸ் இருக்கும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கும், மென்டல் ட்ரைனிங் இருக்கும், விஷுவலைசேஷனோ மெடிடேஷனோ. ஸோ 10 to 12 hours ஆன் ஆவரேஜ் பண்ணுவோம் ட்ரைனிங். அது ஒரு முகேஷோட பெரிய அட்வான்டேஜ். நல்ல அப்பிடைட், நல்ல எனர்ஜி, யங் கிட்ன்றனால. அண்டு இது வந்து ரொம்ப வருஷமாக பண்ணுறாரு. 10.5 yearsலேருந்தே இவ்வளோ ஹவர்ஸ் அ டே ஒர்க் பண்ணுறாரு. தட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் சக்ஸஸ். ஸோ காம்படிஷன் நெருக்கத்தில் வந்து கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பயம் வரதானே செய்யும். ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட குகேஷ் என்ன ஷேர் பண்ணிக்கிட்டாரா? குகேஷ் இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, குகேஷை பற்றி அவரோட ரீசன்ட் கோச்சும் சொல்லியிருக்காரு, பேடி அப்டன். அவரோட மென்டல் கோச் இப்போது 6 months-ஆ. குகேஷ் வந்து அவர் விராட் கோலியோட கம்பேர் பண்ணுறாரு. என்ன விஷயம்னா, ப்ரெஷர் இருக்கும்போது அவங்க பெட்டராக ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி. குகேஷ்க்கும் அதே டெண்டன்சி. எப்போ கஷ்டமான ஈவெண்ட்டோ முக்கியமான ஈவெண்ட் வரும்போது he plays even better. So definitely சில மூமெண்ட்ஸில் there are ups and downs. அப்போ வந்து he just focuses என்ன நம்ம வீக்னஸ், என்ன தப்பாக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்து he tries to improve. ஸோ அந்த இடத்துல டிசப்பாயிண்ட் ஆகாமல் எக்ஸ்ட்ராவாக எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணாங்க. அண்ட் ரிசல்ட்ஸ் தனியாக தெரிஞ்சு. ஸோ இந்த செஸ் ப்ளே பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ எந்த மாதிரியான இன்புட்ஸ் கொடுப்பீங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இப்போது அந்த வேர்ல்ட் கப் குவார்ட்டர் ஃபைனலில் மேக்னஸ் கால்சனோட ஒரு மேட்ச் தோத்தார். அது அவர் பிளே அஃபெக்ட் பண்ணிச்சு ரொம்ப. ஸோ அப்போ வந்து ட்ரைனிங் கொஞ்சம் மாற்றலாம். அண்ட் கொஞ்சம் பேசி தான், ரெகுலராக கவுன்சிலிங் பேசி தான் வி ட்ரை டு ஹெல்ப். ஸோ இந்த ஒரு செஸ் பிளேக்கு வந்து நம்மளோட புத்தி கூர்மை அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதற்கான செப்பரேட்டாக எதுனா ஒரு இன்டேக்ஸ் மாதிரி இல்லை டயட்ஸ் மாதிரி எடுத்துப்பாங்களா? இல்லை, முகேஷ் அந்தளவுக்கு டயட் இன்னும் டீப்பாக போகல. அவருக்கு சவுத் இண்டியன் ஃபுட் ஹி லைக்ஸ் டு ஈட், தட்ஸ் இட். அண்ட் வேரெவர் ஹி கோஸ் சவுத் இண்டியன் ஃபுட் தான். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்டென்ஸாக பண்ணுவார். அண்ட் மென்டல் ட்ரைனிங் லைக் விஷுவலைசேஷன், மெடிடேஷன் அதெல்லாம் பண்ணுவார். பட் டயட் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு தெரிஞ்ச அதுவும் ஃபாலோ பண்ணுவார். இப்போ ஒரு பேரண்ட்ஸ்க்கு நம்மளோட குழந்தைகிட்டையுமே ஒரு ஸ்போர்ட்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரி செஸ் ப்ளே பண்ணுவாங்க அப்படிங்கிறத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சில்ட்ரனே சொல்லுவாங்க இதுதான் எனக்கு வேணும்னு. அதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட். பேரண்ட் கூட உட்காந்து பண்ணாமல் அவங்களாவே எடுத்து பண்ணால் கண்டிப்பாக நிறையா இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு அர்த்தம். அது சில ரோல் கோச்கிட்டேயும் இருக்குது. பிகினர் கோச் ரொம்ப முக்கியம் அந்த விஷயத்தில், கோச்சோட ரோல். ஏன்னா நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக சொல்லி கொடுக்காம கேமில் இன்ட்ரெஸ்ட் வளர்க்குறது தான் ஃபஸ்ட்டு கோச்சோட ரோல்.
ரூல்ஸை சொல்லி கொடுத்துட்டு கேமில் ஒரு நல்ல ஸ்டோரி டெல்லிங் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டை வளர்க்குறது தான் கோச்சோட. இப்போ நம்ம எந்த ஒரு பிளேவாக இருந்தாலுமே ஒரு ஜோனாக வந்து நம்மளுக்கு ஆடப் ஆகிட்டே இருக்கும்ல. இது முடிச்சிட்டா இதுக்கு அடுத்து இந்த ஜோனில் இருக்குது, இதுக்கப்புறமா இந்த ஜோனில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் ஆகுறப்போ அதில் மணி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரப்போ கொஞ்சம் டாமினேட் ஆகி சில பேரால் முடியாமல் இருக்கலாம். திறமை இருந்துமே பணம் இல்லாத ஒரு காரணத்தினால பின்வாங்கிறதா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஏற்பட்டிருக்கா? செஸ் வந்து அவ்வளோ காஸ்ட்லி கேம் இல்லை நினச்சி வராங்க. பட் ட்ராவல், கோச்சிங் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் செஸ். இப்போது எஸ்பெஷலி அந்த குகேஷ் யங்கஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் அந்த டைட்டில் சேஸ் பண்ணும்போது 365 டேஸில் 230 கேம்ஸ் விளையாடினார். ஸோ த்ரூ அவுட் த டைம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தார். அவரோட ஃபாதரும் இஸ் அன் ENT சர்ஜன். அவரோட ப்ராக்டிஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி பையனோட ட்ராவல் பண்ணார் இந்த ரெக்கார்டுக்காக. கண்டிப்பாக நிறையா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. பண விஷயம் நிறையா மூமெண்ட்ஸில் ஒரு இஷ்யூவாக வந்திருக்கு. அதை வந்து பேரண்டாக டீல் பண்ணியிருக்காங்க. இன்னொரு குகேஷ்க்கு வந்து ரொம்ப நாள் ஸ்பான்சர் இல்லை. அந்த டைமில் வந்து ஒரு முக்கியமான ரோல் வந்து வெஸ்ட்பிரிட்ஜ் ஆனந்த் செஸ் அகாடமி. அவங்க வந்து குகேஷ் ஒரு டேலண்ட்டை பார்த்து எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் முக்கியமான க்ரூஷியல் மூமெண்ட்டில் அவங்க வந்து கோச்சிங் சப்போர்ட்டு அண்ட் ஓவரால் ஸ்பான்சர்ஷிப் ப்ரொவைட் பண்ணாங்க வெஸ்ட்பிரிட்ஜ் கேபிட்டல் அண்ட் வெஸ்ட்பிரிட்ஜ் ஆனந்த் செஸ் அகாடமி. ஸோ அதுக்கப்புறம் தான் குகேஷ் என்ன சொல்கிறது ஒரு நல்ல ஒரு டாப் 50 பிளேயர் ஆன அப்புறமும் குகேஷ்க்கு வந்து ஸ்டேபிள் ஸ்பான்சர் இல்லை. பட் வெஸ்ட்பிரிட்ஜ் கேபிட்டல் உள்ளே வந்தப்போ தான் அந்த ஒரு ரிலீஃப் வந்துச்சு. கோச்சிங் அண்ட் ட்ராவல் பற்றி நான் கவலைப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி. ஸோ வெஸ்ட்பிரிட்ஜ் கேபிட்டல் ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ரோல். அவங்க 2022 எஸ்பெஷலி இந்த 24 இந்த ஜேர்னியில் அவங்க எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அவரோட திறமைக்கான ஒரு ரீசன் தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. ஆமாம், கரெக்டான மூமெண்ட்டில் அதான் குகேஷ் காடை ப்ரைஸ் பண்ணார் லைக் வின் பண்ணும்போது. பட் கரெக்டான மூமெண்ட்டில் சம்பவம் அவருக்கான சப்போர்ட் கிடச்சிது. ஏன்னா இது வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது கொஞ்சம் காம்படிட்டிவான இதுதான். ஏன்னா எவ்ரி மூமெண்ட் எவ்ரிடே நீங்கள் கீழே போகிறீங்களா மேலே போகிறீங்களான்னு பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ கரெக்டான மூமெண்ட்டில் அவருக்கு சப்போர்ட் கிடச்சிது. அதனால தான் அவர் கண்டினியூஸாக ரைஸ் ஆன மோட்டிவேஷன் போயிடும். நமக்கு கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காட்டி நமக்கு மோட்டிவேஷன் போயிடும். ஸோ மோட்டிவேஷன் போனால் அது திரும்ப ஸ்லோ டவுன் பண்ணும். அவரோட எஃபர்ட்டு அண்ட் காட்ஸ் வில்லிங் கரெக்டான சப்போர்ட் கிடச்சி. ஸோ வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் விளையாடுறதுக்கு குகேஷ்க்கு இந்த தகுதி இருக்குன்னு நீங்கள் எப்போ சார் கண்டுபிடிச்சிங்க? இல்லை, நாங்கள் வந்து 2022 வரைக்கும் ரொம்ப ஆக்டிவாக ஒர்க் பண்ணோம். 2022 வந்து அவர் வந்து ஒலிம்பியாடில் பிரான்ஸ் இந்தியன் டீம் பிரான்ஸ் வின்ஸ் பண்ணிச்சு. தமிழ்நாட்டில் சென்னையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணாங்க. அண்ட் அவர் வந்து இண்டிவிஜுவல் கோல்டு வின் பண்ணார். அது வந்து ஒரு ரெக்கார்ட் மேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார். ஸோ அப்போ தான் வந்து அவர் வந்து அடுத்த லெவல் போகிறாரு அப்படின்ற மாதிரி. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஒரு கனவு தான் அது. வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா இப்போ ஒரு நல்ல பிளேயர் ஆகலாம், ஒரு டாப் 10 பிளேயர் ஆகலாம். இது வந்து நிறைய விஷயங்கள் சரியாக நடந்தால் தான் வேர்ல்ட் சாம்பியன் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ 100கணக்கான பேர் வந்து கிட்ட வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த கனவை அடையாமவே போயிடுவாங்க. இவர் 18 வயசுலேயே அதை பண்ணிட்டாரு. பட் நிறைய பிளேயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் எனக்கு தெரிஞ்சு கிட்ட வந்துட்டு அந்த கனவை அடையாமலே போயிடுவாங்க. 2022 அந்த ஒலிம்பியாட் வின் பண்ணும்போது அந்த ரைஸை பார்த்து நான் யோசித்தேன், இந்த மாதிரி அடுத்த வருஷம் இந்த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிள் இந்த சைக்கிள்ன்றது டூ இயர்ஸ் நடக்கும். இப்போ 2023 நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா தான் இவரோட ஜேர்னி ஆரம்பிச்சது. இந்த மேட்ச் விளையாடு சிங்கப்பூர் போகிறதுக்கு 2023 அந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஒலிம்பியாடுக்கு அப்புறம் அவர் நல்ல ரிசல்ட் வந்துச்சு. அண்ட் அந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ண எனக்கு நான் சொன்னேன், இந்த டைம் நீ ட்ரை பண்ணலாம், உனக்கு சான்ஸ் இருக்குன்னு. அப்போ வெஸ்ட்பிரிட்ஜ் ஆனந்த் செஸ் அகாடமி அவங்களும் ரொம்ப ஆக்டிவாக அவங்க 2020 மென்டோர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 2022 அந்த ஒலிம்பியாட் ரிசல்ட்டுக்கு ரொம்ப ஆக்டிவாக இன்வால்வ் ஆனாங்க. தட் மேட் அ பிக் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஸ்டில் இப்போ டொரண்டோவில் முதல்ல குவாலிஃபை ஆன டொரண்டோவில் ஒரு டோர்னமெண்ட் வின் பண்ணுறது கேண்டிடேட்ஸ் டோர்னு சொல்லுவாங்க. 2024 மேலே வின் பண்ணார். 2023 ஃபுல்லாக அந்த டோர்னமெண்ட்ஸ் குவாலிஃபை பண்ணி இந்த டொரண்டோ டோர்னமெண்ட் குவாலிஃபை பண்ணார். டொரண்டோ டோர்னமெண்ட் போகும்போது குகேஷ் நாட் அ ஃபேவரட். யாரும் குகேஷ் அதை வின் பண்ணுவான்னு எதிர்பார்க்கல. ஏன்னா 18 வயசு தான் ஆகுது. யாரும் 18 வயசுலாம் யாரும் எதிர்பார்க்கறதில்ல ஃபஸ்ட் டைம். ஏன்னா அவரோட நிறையா டாப் பிளேயர்ஸ் விளையாடுறாங்க. ஆனால் செஸ் வேர்ல்டை சர்ப்ரைஸ் பண்ணார் கண்டிப்பாக. அந்த அட்லீஸ்ட் செஸ் வேர்ல்டு அண்ட் ஓவரால் ஆல்சோ அதை வின் பண்ணி. ஏன்னா யாரும் எதிர்பார்க்கல, செஸ் வேர்ல்டில் யாரும் எதிர்பார்க்கல. எக்ஸ்பர்ட்ஸ்லாம் சொன்னாங்க அவர் கடைசி பாட்டமில் தான் ஃபினிஷ் பண்ணுவாங்க. பட்
எல்லாத்தையும் தாண்டி அதை வின் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்குள்ளே போகும்போது இந்த சிங்கப்பூர் மேட்ச்குள்ளே போகும்போது அவர் தான் ஃபேவரட் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் டெஃபினெட்லி கிளியர் சான்சஸ் இந்த மேட்ச்குள்ளே போகும்போது கிளியர் சான்சஸ் இருந்துச்சு. பட் இந்த ஜேர்னி வந்து 2023 ஸ்டார்ட் ஆகுது. வேர்ல்டு சாம்பியன் ஆகிறதுன்றது ஒரு நம்ம ஒர்க் பண்ணால் மட்டும் பத்தாது, டீம் பில்ட் பண்ணால் மட்டும் பத்தாது, நிறைய ஒரு சின்ன லக்கும் தேவைன்னு சொல்லுவாங்க. லக்குன்றதை விட என்னன்னு தெரில, அது வந்து காட்ஸ் கிஃப்ட் whatever it is. பிகாஸ் இப்போ 18 பேர் தான் வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்காங்க. ஸோ இங்கே லிஸ்ட்டே போட்டிருக்கோம் நாங்கள். பட் 18 பேர் தான் மொத்தமாகவே வேர்ல்டு சாம்பியன்ஸ் அப்படின்னா பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மேட்ச் 1886 நடந்திருக்கு. ஸோ அந்த டைமில் இருந்து இப்போ வரைக்கும் 18 பேர் தான் ஃபிடேவோட வேர்ல்டு சாம்பியன்ஸ். ஃபிடேன்றது வேர்ல்டு கவர்னிங் பாடி, அவங்க ரெக்கக்னைஸ் பண்ண வேர்ல்டு சாம்பியன்ஸ் 18 பேர். ஸோ இந்த இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஒரு பிளேஸ் வேணும்னா அது நம்மளால் மட்டும் டிசைட் பண்ண முடியாது. நம்ம ஒர்க் தான் பண்ண முடியும். பட் சம் கிஃப்ட் இஸ் தேர், சம் லக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் சம் டிவைன் இன்டர்வென்ஷன், ஏதாவது ஒரு கடவுள் அருள் ஏதாவது இருக்கணும். 18வது குகேஷ் வருவார். 17 வந்து டிங்லிரன், அதுக்கு முன்னாடி மேக்னஸ் கால்சன், அதுக்கு முன்னாடி ஆனந்த் வந்து 2008, 10, 12 நிறைய மேட்சஸ் வின் பண்ணார். ரொம்ப வருஷம் இருந்தார் ஆனந்த். அதுக்கப்புறம் மேக்னஸ் கால்சன் ஒரு 7-8 இயர்ஸ் இருந்தார். அண்ட் டிங்லிரன் 2 years. ஸோ அடுத்து நம்ம குகேஷ். கஷ்டப்பட்டாலும் கிடைக்காதுன்ற மாதிரி ஒரு விஷயம் அது. அதான் 18 வயசுலன்றது. இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு ரெக்கார்ட் 22 வயசு. அவர் வந்து 1985 பண்ணார் அந்த ரெக்கார்ட். ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இந்த ரெக்கார்டை யாராவது பிரேக் பண்ணுவாங்கன்னு கேட்டால் ஏன்னா 10 வருஷம் முன்னாடி கேட்டிங்கன்னா 18 வயசுல யார் வேர்ல்டு சாம்பியன் வின் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்களா முடியாதுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா இது வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஷயம். ஏன்னா என்னால் இமேஜின் கூட பண்ண முடியுமா 10 வருஷம் முன்னாடி. ஸோ இந்த பையன் கேனடேட்ஸ் வின் பண்ணது யாரும் எதிர்பார்க்கல. அண்ட் இதையும் வின் பண்ணுறான். அது ஸோ இவ்வளோ தடைகள் இவ்வளோ வழிகள்லாம் தாண்டி தான் வந்திருக்காரு. ஸோ அதுதான் அந்த கண்ணீருக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா? நிறைய வழி, நிறைய சாக்ரிஃபைஸ், ஒரு பெரிய கனவு. நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக ஒன்று கனவு கண்டு அது கிடைச்சா எப்படி இருக்கும், அதுதான் அந்த கண்ணீர் காரணம்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலேருந்தே அவர் எப்படின்னு யாரோ அவர் சொல்லிடலாம். சின்ன வயசுலேருந்தே அதான் சொல்லியிருப்பார், யங்கஸ்ட் வேர்ல்டு சாம்பியன் ஆகணும். அது யார் அவருக்கு கூட்டினாங்க என்கிட்டயே அதான் சொல்லுவார். குகேஷோட டிசிப்ளின் வந்து அன்மேட்ச்டு. அதுக்கப்புறமும் நீ யார்ட்டையும் பார்க்கல, அதுக்கு முன்னாடியே நீ யார்ட்டையும் ஒரு டீனேஜர் பண்ணக்கூடிய எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் செஸ் அப்படின்ற ஒரு லைஃப்பில் இருந்திருக்காரு அவர். ஆக்சுவலி இது வரைக்கும் ரெகுலர் லைஃப் கிடையாது, ஃபுல் அண்ட் ஒர்க், ஃபுல் ஆஃப் ஒர்க். அதை என்ஜாய் பண்ணி தான் பண்ணார். ஆனால் இந்த ஒரு ட்ரீம்காக தான் நாங்கள் அதை வந்து லைவ்லியாக பார்க்கணும். இப்போ நீங்கள் இவ்வளோ சொல்லும் போது எங்களுக்கே தெரியுது அந்த ஒரு கண்ணீருக்கு பின்னாடி இவ்வளோ வந்து ரீசன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக ரொம்ப வருஷமாக அதை பற்றின ஒரு யோசனை. அவரோட உலகமே செஸ் தான். ஆக்சுவலி பெருசாக அதை தாண்டி அவர் போகல. அண்ட் அதில் வந்து டு பிகம் கிங் இஸ் இம்பார்ட்டன்ட். கிங் ஆகிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஆஸ் அ கிராண்ட் மாஸ்டர் கோச்சாக நீங்கள் நிறைய அவருக்கு வந்து இன்புட்ஸ் கொடுத்துருப்பீங்க, நிறைய ஐடியாஸ் கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரிலாம் ட்ரிக்கீஸ்லாம் ஃபாலோ பண்ணுன்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் என்ன மாதிரி இன்புட்ஸ் அவர் அங்கே போட்டேன்னு உங்ககிட்ட என்ன சொன்னாரா? இப்போ வந்து 2022 வந்து அவரோட வீக்னஸ் என்னவா இருந்துச்சோ அவர் வந்து இப்போ அதை ப்ளஸ்ஸாக மாற்றிட்டார். ஸோ அதுலேயும் வெஸ்ட்பிரிட்ஜ் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்கேன். கிரெகோர் கேவ்ஸ்கி அவர் பேர், போலாண்ட் கோச். அவரும் வெஸ்ட்பிரிட்ஜ் அதில் வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க 2022, 2023. ஸோ ஆப்பனண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எப்போவுமே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆப்பனண்ட் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர் முதல்ல சர்ப்ரைஸ் ஆப்பனண்ட் எதிர்பார்க்காத மூவை முதல்லே வைக்கிறது. ஸோ அதான் இந்த மேட்ச்சில் அவர் மெயினாக ட்ரிக்கு. புது புது வேரியேஷன்ஸ் அவரோட இல்லை, அவர் இது வரைக்கும் ஆடாதது எல்லாமே புதுசாக ஆடி அண்டு எல்லா ரவுண்டும் வேறு மாதிரி பால். ஸோ மாற்றி போட்டார். ஸோ பவுலர் வேரியேஷன் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். கேரம் பால், கூகுளி அந்த மாதிரி மாற்றி அவர் எல்லா இதுவும் இந்த இடத்துல ஸ்பெஷலாக அது தெரிஞ்சுது. ஆக்சுவலி இந்த மேட்ச் பார்க்கும்போது அது ஒரு ஸ்பெஷல் இது. எல்லா ரவுண்டுமே வேறு பால் போட்டு சர்ப்ரைஸ் பண்ணார் ஆப்பனண்ட் ஃபர்ஸ்ட்ல. ஸோ குகேஷ் என்னைக்காச்சும் இல்லை எனக்கு இது வரமாட்டேங்குது, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்காச்சும் சோர்வாக உட்காந்து பார்த்துருக்கீங்களா? அந்த டைமில் நீங்கள் அவரை பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் சொல்வீங்க? இல்லை, குகேஷ் அந்த மாதிரி பண்ணதில்லை ஆக்சுவலி. ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்கிறேன். நாங்கள் வந்து ட்ரைனிங் பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஒரு கஷ்டமான பசில் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 6 மணி நேரம் அதே பசிலில் உட்காந்து சால்வ் பண்ணிட்டு போனார் அவர். ஸோ ஜென்ரலாகவே நான் ஒரு பிளேயர்கிட்ட வந்து ஒரு 1/2 hour 45 minutes அதுக்கப்புறம் சால்வ் பண்ண முடியாது, நானே ஆன்சர் சொல்லிடுவேன். பட் நான் ஆன்சர் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி
கிட்டத்தட்ட ஒரு 6 hours ஒரே பொசிஷன் உட்காந்து சால்வ் பண்ணோம். ஸோ அந்த அளவுக்கு அவரால் ஒத்துக்க முடியாது, நம்மளால் முடியாதுன்றது. ஸோ சின்ன வயசுலேருந்து அது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு 11 years இருக்கும் இந்த ஸ்டோரி. ஸோ அந்த ஏஜ்லேருந்தே அவருக்கு அந்த குவாலிட்டி இருக்குது. ஸோ எப்போவுமே முடியாதுன்றதை ஒத்துக்க மாட்டார் அவர். ஸோ மேக்ஸிமம் எஃபர்ட் போட்டு சால்வ் பண்ணுறேன். நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னா விட மாட்டார். ஃபைட்டிங் குவாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி. 11 yearsலேயே வந்து அவரோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் நாம் பண்ணார். அந்த டோர்னமெண்ட்டோட மெயின் ரீசன் செஸ் ஸ்கில் கிடையாது, அவரோட ஃபைட்டிங் குவாலிட்டிஸ். கிராண்ட் மாஸ்டர்ஸோட 11 yearsல ஃபைட் பண்ணுறதுக்கு அவருக்கான செஸ் ஸ்கில் ரெடியாக இல்லை. ஆனால் வந்து ஸ்பிரிட் இருந்துச்சு, இந்த மாதிரி ஃபைட்டிங் குவாலிட்டி இருந்துச்சு. ஸோ அதை வச்சு அவர் ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் நாம் பண்ணார். எந்த இடத்துலையுமே கிவ் அப் பண்ண மாட்டார். ஃபிடே மூலியமாக 11.5 crores ப்ரைஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் மூலியமாக 5 crores கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு செஸ் ப்ளே பண்ணுறதுனால இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா சார்? இல்லை, செஸ்ஸில் வந்து ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட் தான், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட்டு. செஸ் ப்ரைஸ் மணி மற்ற ஸ்போர்ட்டை கம்பேர் பண்ணால் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ வந்து டென்னிஸில் விம்பிள்டன் வின் பண்ணாலும் millions of dollars கிடைக்கும். அண்ட் ஈவன் இன் பேட்மிண்டன் இதை விட ப்ரைஸ் மணி கண்டிப்பாக ஜாஸ்தியாக இருக்கும். ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டுக்கு இந்த ப்ரைஸ் மணி கண்டிப்பாக எனி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் இதே மாதிரி ப்ரைஸ் மணி தான் இருக்கும். அண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த டொரண்டோ கேண்டிடேட்ஸ் வின் பண்ணமும் கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஒலிம்பியாட் வின் பண்ண அப்புறமும் அது அனௌன்ஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நாளாக அவங்க எல்லா ஈவெண்ட்டுக்கும் கேஷ் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கன்சிஸ்டண்ட்டாக தான் ரிவார்ட் பண்ணிகிட்ருக்காங்க செஸ் பிளேயர்ஸ். இப்போ வந்து 11.5 crores கண்டிப்பாக செஸ்ஸில் இந்த அளவுக்கு இருக்குது. பட் கண்டிப்பாக அது ஜாஸ்தி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஹையஸ்ட் அச்சீவ்மெண்ட்டு. அண்ட் இது வந்து 2 years ஒன்ஸ் நடக்கும் இந்த ஈவெண்ட்டு. அண்ட் ஆல்சோ இது ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அது வந்து ட்ரிக் எல்லா செஸ் பிளேயர்ஸ்க்கும் கிடைக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் இந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் செஸ்ஸில் இருக்குது கண்டிப்பாக. ஸோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார். ஸோ நம்மளோட இந்த சென்டர்லேருந்து இன்னும் இதே மாதிரி நிறைய குகேஷ் வந்து உங்கள் மூலியமாக வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான், South India's #1 travel brand. எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஆன்லைன்ல இங்கிலீஷ் கத்துக்க just 1 rupee per minute. Visit angloenglish.com. நீங்க அந்த பொண்ணு வேணுமா வேணாமா ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கல்ல, இப்போ அந்த பொண்ணு நீங்க வேணுமா வேணாமா டிசைட் பண்ண போது